அண்ணாமலை ஏற்கனவே வந்து நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு ஒரு 5 தொகுதி கொடுத்துருந்தாங்க. அந்த தொகுதியில் வந்து அவர் இல்லைன்னு சொல்லி விலகிக்கிட்டார். பெருசாக ஆக்டிவாக இல்லாமல் இருந்தார். இப்போ அவருக்கு தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாரு. நான் அதை பயன்படுத்திக்கிறேன்னு நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டு அரசியலில் பாஜகவை வைத்து அரசியல் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அண்ணாமலை வந்துடுறார். பாஜகவினுடைய முகத்தோடு பாஜகவினுடைய பேனரோட தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியாது. தமிழ்நாட்டில் அரசியல் களம் வேற. திராவிட கழகங்களாக இருக்கட்டும், இப்போ வந்த விஜயா இருக்கட்டும், இது கல்ட் அரசியல் தான் பண்ணுறாங்களா? காமன் மேன் பாலிடிக்ஸ் இங்கே இல்லையா? அப்போ திராவிட இயக்கங்கள் பல சாதனைகளை பல புரட்சிகளை செஞ்சிருக்கு. ஆனால் காலப்போக்கில் மருவி என்ன ஆகி போச்சுன்னா, அங்கே இருந்த ஆட்கள் அப்படியே அந்த இடங்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஒரு பில்லரை போட்டு உட்காந்துட்டாங்க. புதியவர்களுக்கான வாய்ப்பும் இல்லை, வழியும் விடுறதில்ல. அங்கே புதிய ஆட்கள் உள்ள போகவும் முடியல. இந்த வாக்களித்தவர்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலானவர்கள் தாவேகாவுக்கு வாக்களித்தவர்கள் தான். அப்போ இதை வந்து மேலிடம் பாஜக இனி இப்படியே போச்சுன்னா அது வந்து இதாக போயிடும் அப்படின்னு மேல்மட்டத்தினுடைய ஆசீர்வாதத்தோடு தான் அண்ணாமலை ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். நம்ம திராவிட அரசியலில் அவர் பயணிக்க போறாரா? தமிழ் தேசியம் என்ற இடத்துல பயணிக்க போறாரா? விஜய் எடுத்த அந்த 2 கலையும் எடுக்க போறாரா? இல்லை, அதான் விஜய் பேசிய அரசியல்லையே கொஞ்சம் தூக்கலான ஒரு இந்துத்துவ அரசியலை மிக்ஸ் பண்ணி பேசுவார். அப்போ இந்த அரசியல் தான், இந்த இருதுருவ அரசியல் தான். லெஃப்ட் அண்ட் ரைட்லேயே சாஃப்ட் இந்துத்துவாவை அண்ணாமலை பண்ணுவார்.